ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கருவாடு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கருவாடோடைய பேர் வந்து மாவுளா கருவாடுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதுக்கு பேர் என்னங்கிறத சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 100, 50 வெள்ளைப்பூடு, 4 பச்சை மிளகாய் விதை எடுத்தது. ஏன்னா பச்சை மிளகா வந்து எப்போவுமே விதை எடுத்து போட்டாதாங்க நமக்கு அல்சர் இருக்கவங்க கூட சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, சரிங்களா? அதனால் விதையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் 4 தக்காளி பழம், சிறிது புளி ஊற வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள், சரிங்களா? இப்போது கடாயை வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கருவாடு பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது இப்போ தொக்கு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்குறேன். ஆனால் குழம்புக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழம்பு. அதே சரி இதை தொக்கு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த வெள்ளைப்பூடையும் கருவாடையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். இன்னும் காஞ்சி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. இந்த வெள்ளைப்பூடு நம்ம எதுக்கு சேர்க்குறதுனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தை பெற்ற பிள்ளைங்களுக்குலாம் இது நம்ம கொடுக்கும்போது வெள்ளைப்பூடு இந்த கருவாடெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது பால் நல்லா ஊறும் பிள்ளைங்களுக்கு. வதங்கிருச்சு. நம்ம கருவாடை போட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளைப்பூடையும் கருவாடையும் நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவாடை போட்டு ஒரு 5 கொதி வந்து நல்லா தொக்கு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஒரு வாரத்துக்குனாலும் இந்த கருவாடு தொக்கு உங்களுக்கு கெட்டே போகாது. தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம், கம்மங்கூழ், பழைய சோறு, கஞ்சி சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்குங்க. இந்த தொக்கு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரசத்தை வச்சு கூட சாப்பிட்டு போயிடலாம். அன்றைய பொழுது கழிச்சிட்டு போயிடலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. நம்ம கருவாடை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்து உப்பு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் சேர்க்கணும். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கும் போதே நம்ம வந்து உப்பையும் போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போடக்கூடாது இதுக்கு. அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக தான் உப்பு வந்து நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போடும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம அதுக்கப்புறம் தக்காளி பழம் போடணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை போட்டுக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் நம்ம போட்டதும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே வந்து கருவாடு க்ளீன் பண்ணி கழுவி வைக்கும் போதே அதில் மஞ்சத்தூள் போட்டிருப்போம். அதனால மஞ்சத்தூள் இப்போ போட வேண்டாம், அதுவே போதும். அதனால் வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளுமே உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது நல்லா வதங்கட்டும். அடுத்து புளியை ஊற்றிடுவோம். மிளகாத்தூள் போட்டும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம புளியை ஊற்றிக்கலாம். புளி சிறிது ஊற்றினா போதும், ரொம்பையும் ஊற்றக்கூடாது புளி. இப்போ இந்த புளி தண்ணியே போதும். சரிங்களா? இது நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் ஒரு 2 கொதி வந்த விட்டியும் அதுக்கப்புறம் கருவாடை போடுவோம். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பக்குவத்தில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வந்து ஒரு 2 கொதி வந்தோட்டி கருவாடு போட்டுக்கலாம். இப்போ புளியும் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாடை போனோட்டியும் நம்ம கருவாடை போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த தொக்கை வந்து கஞ்சி சாதம், கம்மங்கூழ், பழைய சாதம், இட்லிக்கு, தோசைக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வரணும். சரிங்களா? அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற பக்குவத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். சுவையான கருவாடு தொக்கு பிணைஞ்சு சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம வாசனை, சூப்பர். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். செம்மையாக இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பாட்டுக்கே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கஞ்சி சாதம், கம்மங்கூழ் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுனாக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.